வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்கம்மா. ஓகேங்கய்யா. ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் தர்மங்களை வணங்கி வாழ்த்தி இந்த பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்ற தலைப்பில் நாம் இங்கு வகுப்பெடுக்க நமது குரு ஆசான் அருட்தந்தை மகரிஷி வேதாத்ரி அவர்களை சூட்சமமாக நினைந்து வணங்கி அவரோட ஆசியோட இந்த வகுப்பினை துவங்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக் பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து நம்ம ரெண்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ரெண்டு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம், சாரி அப்படின்னு சொல்லுவோம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜூம் இணையத்துல நம்ம நிறைய பேர் இணைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து ஐ எம் சாரி அப்படின்றது பிடிக்கும், எத்தனை பேருக்கு ஐ லவ் யூ அப்படின்றது பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தரோட கருத்துக்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா அந்த ஐ லவ் யூ அப்படின்னா பிடிச்சிருந்தாலும் நிறைய பேர் சொல்ல தயங்குவாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு தயக்கம் தான் இந்த ஆன்மீக கல்வி இந்த பால் உணர்வோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றதான் வந்து இந்த ஐ லவ் யூ அந்த வார்த்தை. இது ஒரு அன்பை வெளிப்படுத்துற வார்த்தை, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பால் உணர்வு வந்து ஆன்மீக மேம்பாட்டுக்கு எவ்வளவு வந்து உறுதுணையா இருக்குன்றத நம்ம ஈஸியா பிராட் மைண்டோட நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஐ எம் சாரின்னா எல்லாரும் சொல்லிடுவோம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு எதுக்கு இவங்க கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டேன், சரி நான் ஏதோ தெரியாம சொல்றாங்க சாரிங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அது எல்லாருமே வந்து கேஷுவலா சொல்லுவோம். பட் ஐ லவ் யூ அப்படின்னா ரொம்ப யோசிப்போம். யார்கிட்ட சொல்றோம், குழந்தைகிட்ட, நம்மளுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்சவங்க கிட்டதான் நம்ம ரொம்ப க்ளோஸா அந்த வார்த்தையோட உண்மையான பொருள் புரிஞ்சவங்க கிட்டதான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அந்த காதல் கிட்ட சொல்றது, அப்படிலாம் உண்மையில ஒரு அன்பை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை. அந்த டீனேஜ் பீப்புள் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க, அது நம்ம விட்டுலாம் ஜென்ரலா. அப்ப அந்த மாதிரி அந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் உணர்வு அது எப்படி நம்ம ஒரு விழிப்போட வந்து நம்ம அந்த அந்த கல்வியை வந்து பயின்றோமோ அந்த அளவுக்கு ஆன்மீக மேம்பாடு நம்ம உயருவோம். அதுதான் இந்த ஐ லவ் யூக்கும் ஐ எம் சாரின்ற வேர்டுக்குள்ள வித்தியாசம் தான் இந்த பால் உணர்வு வந்து ஆன்மீக மேம்பாட்டுக்கு உயர்த்ததா இருக்கிறது நம்ம சொல்றாங்க. இப்போ இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஐயா வந்து அடிக்கடி வந்து நமக்கு சொல்லுவாங்க பால் உணர்வுனா என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வித்தின் மகிமையை பத்தி நம்ம பேசுவோம். அதை பார்க்கும்போது முதல்ல சொல்லுவாங்க பாலுணர்வு ஆன்மீக வளர்ச்சியும் என்பது மனிதனுடைய பிறப்போ மரணம் இரண்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வித்து கழிவுலதான் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து பிறக்கவும் செய்வோம். அந்த வித்து சக்தியினுடைய எந்த அளவுக்கு வித்து சக்தி அதிகமா இருக்கோ அதோட தரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்குது. அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், உயிர் சக்தி, காந்த சக்தி, அதுதான் மனமா மாறுது. மனதோட அலைப்பாயும் தன்மை வந்து குறைய 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 மனம் அறிவாக மாறுது. அப்போ வாழ்க்கைக்கும் இந்த வித்து சக்தியினுடைய அந்த உற்பத்தியினோட அதிகரிப்பு மற்றும் வந்து அதனுடைய அந்த தரம், அதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையுடைய ஏற்ற இறக்கங்கள் நம்ம சந்திச்சுட்டே இருக்கும். இப்ப இறப்புன்னும் போது வித்து கல்வியில் தான் வந்து மனிதன் இருக்கிறான் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ வித்தின் மகிமை அப்படின்னு பார்க்கும்போது விந்துநாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட 7வது தாதுவாக வர்றது அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய்கல்பத்துல நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே 7 தாதுவாக மாறுது அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து உணவு வந்து ரசமா பிரியுது, ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாத திரவம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க சாப்பிடறதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க.
அதை வந்து ஒரு இயல்பா கடைபிடிச்சாங்க. இப்ப நம்ம அதை சொன்னோம்னாலே ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நொறுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நொறுங்க தின்றால் 100 வயது, பசித்து பூசி இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து மேக்சிமம் எல்லாருமே பாத்தீங்கன்னா கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப முடியாதவங்க ரொம்ப ரேரா அப்படிதான் முடியாதவங்க தான் மேல உட்காருவாங்க. அது கூட ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க கீழே உட்காரதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 1% தான் நம்ம என்ன பண்றோம், கீழே உட்காரவே செய்யும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாப்பாட்டுல இருக்கு. ஏன் இந்த வித்து சக்திக்கும் இந்த சாப்பாடுக்கு நான் ஏன் லிங்க் பண்றேன் அப்படின்னா, அந்த சாப்பாடு தான் 7வது அதுவாக மாதிரி இத்தனாவது திரவமா மாறுமே தவிர நம்ம வேற எதனாலையும் இதை உற்பத்தி பண்ண முடியாதுன்றதை நம்ம எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து சாப்பிடறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை ஃபுட்டு சாப்பிடறதுக்கு அந்த 10 மினிட்ஸ் நம்ம மைண்ட் அதுல வச்சுதான் சாப்பிடுறோமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல என்னென்னமோ சிந்திப்போம், பேசுவோம், டிவி பார்ப்போம், மொபைல் பார்ப்போம், தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து மைண்ட் போகும். இதை முடிச்சுட்டு அதை பண்ணணும், அதை முடிச்சுட்டு இதை பண்ணணும். ஆனா அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு பண்றதையும் மறந்துடும். அப்போ ஓடி 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 உழைக்கிறோம் எல்லாருமே. ஒருத்தவங்க ஒண்ணு படிக்கிற பசங்க படிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, ஸ்கூல் போறாங்க, வேலைக்கு போறாங்க, பொருளீட்டுறாங்க, பிசினஸ் அப்படி. ஆனா எதுக்குங்க இந்த ஒரு வேலை வயிறு சாப்பாடுக்காங்க. ஆனா அதுக்கே நம்ம டைம் கொடுக்கறோம்னா நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படின்னா உண்மை இல்லை. ஏன்னா இந்த வித்து சக்தியோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாப்பாடு வந்து நம்ம கரெக்டா நம்ம அந்த ஐயாவும் சொன்னாங்க அளவு முறை. அந்த இப்ப நம்ம சொன்னோம்லயே பசித்து பூசி நொறுங்க தின்றால் 100 வயது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுல இந்த ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் சாயங்காலம் ஒரு 1/2 hour நம்மளுக்காக நம்மளுடைய உடம்புக்கு நம்ம எப்படி வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் எவ்வளவு முக்கியமா இருந்தா நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சக்தியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இன்புட் உள்ள கொடுக்கும் போது அது எப்படி ஒரு சந்தோஷமா கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் போடும் போது கூட நம்ம அந்த மீட்டரை பாக்குறோம். 100 ரூபாய் போடுறோம்னா கரெக்டா போடுறாங்களா அப்படின்றத பாக்குறோம். ஆனா நம்ம இங்க மனசு வச்சு சாப்பிடுறோமா ஏதோ உள்ள வாயில தள்ளுறோம், உள்ள போயிட்டே இருக்கும். இதோடைய விளைவுகள் தான் இன்னைக்கு நிறைய டென்டிஸ்ட் முதல் கன்வர்ஷன் ஆஃப் த ஃபுட்லயே பிரச்சனை வரதுனாலதான் முதல்ல என்னது பல்லுக்கு யாரும் வேலை கொடுக்கறது இல்லை. சோ வேலை கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அது வந்து என்ன ஆகுது, எந்த பொருளும் நம்ம யூஸ் பண்ணாம வச்சோம்னா அது பாழா போகும். அந்த மாதிரி பல்லுல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படியே நீங்க ஒவ்வொரு தாதுவா கன்வெர்ட் பண்ண வரும்போது கடைசியில வந்து செக்ஷுவல் வைட்டல் ஃபியூரோட உற்பத்தி ரொம்ப கம்மியாயிடுது. அது உற்பத்தி கம்மியாகும் போது இன்னைக்கு என்ன நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க, கருத்தரிப்பு மையங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்லயே நம்ம வந்து என்ன பண்றோம்னா கரெக்டா நம்ம அளவு முறை பாக்குறது இல்ல. நெக்ஸ்ட் ஏதோ அவசர அவசரமா ஏதோ நான் சாப்பிடுறேன். இந்த குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போனா வேன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் தூங்கி எழுதிப்போம். அது என்ன சாப்பிடுதோ வச்சு திணிச்சு வாயில வச்சு தண்ணி ஊத்தி முழுங்க வச்சு எதையோ பண்ணி அமுச்சு விட்டுறோம். அதே ஹேபிட் அது பெருசான அப்படியே வருது. ஏதோ ஒரு கமர்ஷியலா அது என்ன சொல்றது, நம்ம மற்ற விஷயம் கமர்ஷியலா வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இது ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு சாப்பிடுறதே ஒரு என்ன சொல்றது ஒரு வேலை ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது கடனேன்னு செய்யறது, சாப்பிட்றதே ஒரு கடனேன்னு செய்யறது. இது எவ்வளவு ஒரு முக்கியம், நம்ம உடம்புக்கு எவ்வளவு சக்தி அது கொடுக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுதான் 7வது தாதுவா தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம காய்கறி கிட்ட படிச்சிருக்கோம். சாப்பிடும் போது நம்ம வந்து அந்த 10 தடவை அஸ்வினி முத்திரை ஓஜஸ் போட்டு சாப்பிடும் போது என்ன ஆகும், அளவோடு சாப்பிடுவோம். 7 தாதுவா சாப்பாடுதான் தெரியுதுன்னும் போது அதான் சொல்லுவாங்க உண்ணும் போது அந்த உயிரிழத்தை உயிரை வாங்குன்னு சொல்லி ஐயாவோட பாடல் இருக்கும். அப்ப நீங்க அதை மேல எடுத்துட்டு போயிட்டு அதை மனசை அதை நிறுத்தி சாப்பிடறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மெத்தடு பண்ணும்போது அந்த 7வது தாது வந்து கரெக்டா பிரியும். அந்த 7 ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா அந்த 7 தாதுல வரக்கூடிய அந்த கோளாறுகள் தான் உடம்பு நன்மையா வருது. இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தின் மகிமையில முதல்ல என்னது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃபியூர் வந்து நல்லா எப்படி சொல்றது அளவுல அதிகமாகவும் தரத்தோடும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்குதோ உயிர் சக்தியும் காந்த சக்தியும் இருக்கும். உடலையும் மனசையும் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து சக்தியும் இதுல இருந்து கிடைக்குது. அதான் சொல்றாங்க 7வது தாதுவாக வந்திருக்கக்கூடிய வித்துநாதத்திலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுத்த சக்தியை தான் எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீக் வேர்ட்ல சொல்றாங்க எக்டோனா அவுட் சைட், பிளாசம்னா சம்திங் ஃபார்ம்டு ஆர் மோல்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து கம்மியாகிறது தான் என்ன ஆகுதுன்னாக்கா இந்த உயிர் சக்தியோட ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாகுது. அப்ப அதனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வலி நோய், அப்புறம் அது அப்படியே அந்த மரணத்துக்கு வரைக்கும் கூட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வலி அப்படின்னா நம்ம எதை சொல்றோம்னா நம்ம உடம்புல வந்து முக்கியமான ஓட்டங்கள் 3 ஓட்டங்கள் இருக்கு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்.
அதை தாண்டி உயிரோட்டம், அப்புறம் காந்த ஓட்டம். இதுல ரொம்ப தின்னானது எதுன்னா நம்மளோட காந்த ஓட்டம். ரொம்ப திக்கு வந்து பிளட். இந்த தின்னான காந்த ஓட்டமே பிளாக்கேஜ் ஆகி நிற்கிறது, அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல காந்தம் வந்து தடைப்பட்டு நிற்கிறதோ அதுதான் நம்ம வலியாக உணர்கிறோம். அது நீங்க எந்த இடத்துல தலைவலி, வயிறு வலி, முட்டி வலி எது சொன்னாலும் காந்தம் வந்து தடைப்பட்டு நிற்குது, அங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அதுதான் என்ன சொல்றாங்க, நம்ம வலின்னு சொல்றோம். அந்த வலியோட பெர்மனன்சி, அதாவது இப்ப இன்னைக்கு வலி வந்து எனக்கு கையில இருக்கு, அப்புறம் என்னது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, ஷோல்டர் வரைக்கும் போகுது, அப்புறம் ஒரு பக்கம் கை அந்த அந்த பக்கமே ஃபுல்லா வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுது, இடத்தால் நீளுகிறது. இன்னைக்கு இப்ப வலிக்குது, நாளைக்கு காலையில இருக்கு, நாளைக்கு சாயங்காலமும் இருக்கு, நாளைக்கு நைட்டும் இருக்கு, அடுத்த நாளும் இருக்குன்னா காலத்தால் நீளுகிறது. அப்போ என்ன சொல்றோம், வலி வந்து பெர்மனண்டா இருக்குது அப்படின்னா அது நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வலியும் நோயும் வரும்போது நம்ம உயிர் சக்தி என்ன பண்ணுங்க, அதை வந்து அந்த வலியும் நோயை குணப்படுத்துறதுக்கு போயிட்டு ஒரு லெவல்ல வந்து எல்லா உடம்புல உற்பத்தி ஆகிற உயிர் சக்தியும் அந்த வலி நோயை குணப்படுத்துறதுக்கு போய் முடியலன்ற தருவாயில என்ன ஆகுது, அந்த காந்த ஓட்டம் விந்துநாத அந்த கலையத்திலேயே தேங்கி நிக்குது. அதுதான் நம்ம மரணம்னு சொல்றோம். அப்போ அதை ஓடவே முடியல, அங்கேயே தேங்க நிற்கும் போது வித்து கலைய முடிகிறது, அதான் மரணம்னு சொல்றோம். இந்த மரணம் கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. எந்த மாதிரி நம்மளுக்கு மரணம் வந்தாலும் வித்து கலைய முறைந்தால்தான் மரணம் வரும். அது வந்து சொல்லுவாங்க நிறைய பேர். இப்ப வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து பாடி கேட்கணும், நாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வித்து கலைய முடிஞ்சிருக்கான்னு செக் பண்றாங்க. அதான் போஸ்ட்மார்ட்டத்துல பண்றாங்க. மேபி வித்து கலைய உடையலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வித்து சக்தியில கொஞ்சம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு இந்த உயிர் சக்தியை கொஞ்சம் பெருக்கி கொஞ்ச நேரம் அந்த மரணத்தை தள்ளி போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மரணம் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இயற்கை மரணமோ செயற்கை மரணம் எப்படி வந்தாலும் வித்துக்கலையை முனைந்தால்தான் மரணம். இதாங்க போஸ்ட்மார்ட்டத்துல பண்றாங்க. நம்ம சொல்றோம் அவங்க எதுக்காக செத்தாங்க, ஏன் செத்தாங்க, எதெல்லாம் பார்க்க போறாங்க, இல்லாத இன்வெஸ்டிகேஷன். அப்போ மரணத்தை பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைச்சுன்னா நம்ம பயப்படவே மாட்டோம். அப்போ உயிர் சக்தி குறைவினால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, வலி, நோய், அப்புறம் மரணம், இது இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம உடம்ப வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நான் வந்து ஒரு புது ட்ரெஸ் போடணும், நீ பிடிச்சதா சாப்பிடணும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அந்த உடம்பதான் நான் வந்து என்ன பண்றேன், அலங்கரிச்சுக்கிறேன். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா உடம்பு நல்லா இருந்தா தான் நான் சாப்பிட முடியும். நான் ஃபீவர் ஆகவும் நான் ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கசக்கும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாமே உடம்பு வச்சு பண்ணும்போது இதுக்கு மூலப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு 7 தாதுவா மாறி இருக்கிற அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான உடம்பு கொடுத்து இதெல்லாம் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் நம்மள பண்ண வைக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வலி, நோய், மரணம் இல்லாம மேக்சிமம் மரணத்தை தள்ளி போட முடியும், நோய் எதிர்பார்ப்பை கட்டி கொள்ள முடியும். வலியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், வலி வராம காந்த ஓட்டத்தை சீர் செய்து கொள்ளலாம். அந்த லெவல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலும் 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 நோய் எதிர்ப்பு சக்தி, அதான் சொல்லுவாங்க, நம்ம இம்யூன் பவரை வந்து பெருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப மணவரக்கலையில நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நம்ம டெய்லி தவம் பண்றோம், காய்கறி பண்றோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒரு 11 o'clock 11:30 ஆச்சுன்னா பேட்டரி டவுன் ஆயிடுது, எப்படா போய் படுக்க போகணும்னு இருக்காங்க. நாங்க பயிற்சி எல்லாம் ஒழுங்கா தான் செய்வோம். என்ன அர்த்தம், பேட்டரி ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம மொபைல சார்ஜ், ஒரு பேட்டரி வந்து ரொம்ப பழசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் நிக்காதுல்ல. நம்ம பேட்டரி சார்ஜ் வந்து இறங்குற அளவுக்கு நம்ம உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எதனால, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாதனால. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கருத்தரிப்பு மறை வரைக்கும் யார் உருவாக்கிருக்கோம், ஒழுங்கா சாப்பாடுனாலதான் உருவாக்கி வச்சிருக்கோம். இதுவே கண்டினியூ வச்சுன்னா இன்னும் அதெல்லாம் பெருகிடும். உடல் நலம் அப்படின்றது, உடல் நலத்தை எல்லாரும் தேடிட்டே போகணும். இன்னைக்கு நம்ம ஏதோ பின்னாடி ஏதோ ஒருத்தர் நம்ம ஓடுற மாதிரி நாளைக்கு உடல் நலம் நம்ம தேடி ஓடுற அளவுக்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம உடலை வந்து நல்ல நோய் இல்லாம ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சாப்பாட்டுலதான் முதல்ல வந்து கரெக்டா மனசு அதுல வச்சு 10 minutes ரசிச்சு ருசிச்சு அறுசுவை உணவை எடுத்துக்கிட்டு, நம்ம சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலியோட ஒரு வேலையை பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த சாப்பாடுல வந்து அந்த ஒரு கிடைக்கிற நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கணும். அப்போ வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாங்க, வலி இல்லாம பாத்துக்கலாம். வலி வந்தாதான் நோய் வரும். இந்த மரணத்தை நம்மளால தள்ளி போட முடியும். இறைவனை உணர வரைக்கும் மரணத்தை தள்ளி போட முடியும். அப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வித்து சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல, அதாவது 15 அல்லது 16 வயசுக்கு மேல உடல்ல இருந்து வெளியே வர முயலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முயல்றத வந்து கணவன் மனைவி உறவை வந்து முறையாக கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது குழந்தையில இருந்து நம்ம வந்து பெருசாகி வளர்ற வரைக்கும் அது
அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய தலையில கபாலத்துலதான் இருக்கும் எல்லாருக்குமே. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 14 வயசுக்கு முன்னாடி அதோடைய உற்பத்தி நிலையம் வந்து கபாலத்துல இருக்கும். அது வரைக்கும் அது என்ன பண்ணுதுங்க, குழந்தையா இருக்கும். அப்புறம் அப்படி கொஞ்சம் வந்து தவறுவோம், கொஞ்சம் அப்படி நிக்க ட்ரை பண்ணுவோம், அப்படியே செவத்தெல்லாம் முடிச்சு நடக்கும், அப்படி வளரக்கூடிய ஒன்றை வேண்டாம். அதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா விருத்தி சக்தியினுடைய அந்த பகுதி காரணமா இருக்கு. ஒரு பகுதி காரணமா இருக்கு, இன்னொரு பகுதி வந்து உயிர் சக்தியா காந்த சக்தியா மாறி மனமாக்கி எண்ணிக்கொண்டிருக்கிறது. இப்படி நம்ம உடல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி சக்தி 14 வயசுக்கு மேல உடம்ப கட்டுறதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருடைய பிறப்புறுப்புல வந்து தங்கும். அது முதல் வாட்டி நம்ம உடம்பை விட்டு வெளியேறதுதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா, இப்ப லேடிஸ்க்கெல்லாம் வெளியே வரதுன்னா அதை ஏன் சட்டம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஆப்பிள் வரும், மீசா வரும், குரல் வந்து நல்ல ஒரு கனத்த குரலா மாறும், ஒரு நல்ல நல்ல குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க பையன் நல்லா ஒரு பெரிய ஒரு வீரன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாற்றம் வந்து ஆட்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் அது வெளியேற ஆரம்பிச்சுச்சுன்னா அது உடம்பு வந்து கழிவு பொருள் நம்ம பிறப்புள்ள தங்கி அது வெளியே ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் ஐயா என்ன சொல்றாங்க, பால் உணர்வு. இப்போ வந்து யாராவது வந்து எனக்கு வந்து செக்ஸ் ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒண்ணு போய் சொல்றாங்க, இல்லைன்னா மலட்டுத்தன்மை உடையவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மல், இது இருந்தாதான் நம்ம நார்மலா இருக்கும்னு அர்த்தம். ஆனா பால் உணர்வு என்பது தப்பு இல்லை, முறையற்ற பால் உணர்வு தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நம்ம பின்னாடி பார்க்க போறோம் தப்பு இல்லை. அப்போ அந்த பாலியல் வந்த பிறகு திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் கணவன் மனைவி உறவை கொண்டு முறையாக கழித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அது வந்து இயற்கையும் நடக்குது. இதை யாருமே வந்து மனிதன் வந்து இல்ல, இயற்கையோட. அதான் ஐயா வந்து சொல்றாங்க, விந்துவை மறிக்கும் கால், பிரேம மேகம், உந்துவெளி, கல்லடைப்பு, மூடுசுரம், சந்து, கை கால் ஆசனம், நாப்பக்கம், இடுப்பு, அவலி நோய், மார்பு வலி, வீசன நீர் கட்டி இவையாம். மறிக்கும் கால நீங்க அது வந்து சொல்லுவாங்க, ஒரு யூரின் வருது, மோஷன் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு அவசரமா யூரின் வருது, நான் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு போலான்னு இப்போ போகும்போது எப்படா போயிட்டு வருவோம், ரிலீஸ் பண்ண பிறகு எனக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் எனக்கு மோஷன் வந்து இன்னைக்கு போகவே இல்லைன்னா என்னோட மைண்ட் எப்படி இருக்கும் சொல்லுவாங்கல்ல. அதாவது மலச்சிக்கலே பலச்சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவே இவ்வளவு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா வேற ஏதாவது மோஷன் வரலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நம்மளுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும், மைண்ட் ஃப்ரீயா இருக்காது, ஃப்ரீயா சாப்பிட முடியாது, நார்மலா இருக்க முடியாது. அது வந்து அந்த கழிவு உள்ள தங்கனால டல்லா இருக்கும், படுத்துட்டு இருக்கலாம் இருக்கும், சோம்பேறித்தனம் வரும், நிறைய விஷயங்கள் வரும். இந்த யூரின் மோஷனை விட பல மடங்கு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த நார்மலா ஏற்படுற பாலுணர்வு வந்து நம்ம வந்து முறையாக போக்கிக் கொள்ளலாம். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு உருவாகும். அதுக்கான படம் தான் உங்க இயற்கையா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத கொடுக்கணும். இந்தவை அடக்குவதால் கைகள், கால்கள் வீக்கம், நீரிழிவு, கல்லடைப்பு, காய்ச்சல், அதோட அந்த பாட்டோட மீனிங் இது கொடுத்துருக்காங்க. கை கால்களில் வலி, நீர் கட்டு, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து இச்சையில என்னது ஆசை. ஆசையோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் பெண் உறவின் மூலம் உருவானதை மனித பிறப்பு. இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இல்ல எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அது வந்து தப்பான வார்த்தை, அது பேசக்கூடாது வெளியே. அதை பத்தி ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் தப்பாவே நினைக்க மாட்டாங்க. முறையாக வெளிப்படுத்தணும் பண்றது கணவன் மனைவி உறவு இதன் மூலமா வந்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு சொல்லுவாங்க இல்லீகல் செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முறையற்ற பால் கழிச்சுட்டு போறதுக்கு என்ன காரணம்னா, இதை பத்தி ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால்தான் அவங்க ஏதோ சம்திங் இஸ் தேர் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்காங்க. ஏதோ தேடுறாங்க, எதுவும் கிடைக்கல, எப்ப அது ஃபுல்ஃபில் ஆகுங்க, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்காக என்ன பண்றாங்க, ஐயா நமக்கு அற்புதமான கலையை கொடுத்துருக்காங்க, காயகல்ப யோகா. காயகல்ப யோகா நம்ம கத்துட்டு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ஒரு பால் உணர்வு வரும்போது அதை சமன்படுத்தி கொள்றதுக்கு அதை என்ன பண்ணலாம், செக்ஸ் எனர்ஜி டிவைன் எனர்ஜியா மாத்திக்கலாம். அப்போ கல்யாணம் ஆகுற வரைக்கும் உடல் நலம், மனவளம், பொருள் வளம் தர்றதுக்கு அந்த எனர்ஜி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்ல வகையில நம்ம பயன்படுத்திட்டே வருவோம். கல்யாணம் ஆகும்போது வாழ்க்கை துணை வந்து இப்ப சேர்த்து வச்சிருக்க பணம் வந்து ஒரு பேச்சுலர் வந்து சேர்த்து வச்சிருக்காருன்னா அது ஆஃப்டர் மேரேஜ் நல்லா என்ஜாய் பண்ணுவதில்ல. அந்த மாதிரி இந்த எனர்ஜி பலவிதமான நன்மைகளோட நம்மளுக்கு வந்து ஒரு தைரிய குழந்தை பிறக்கவும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த இப்ப நம்ம ஆன்மீ அந்த என்ன சொல்றது செக்ஸ் எனர்ஜி டிவைன் எனர்ஜியா மாத்தணும்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
நம்ம முன்னோர்கள் போட்டிருக்காங்க பாருங்க. எனவே முன்னோர் சென்ற வழியே உடல் மனம் சென்று புலன்கள் செயலாற்றுவது வழக்கம். இப்ப நம்ம பாருங்களேன், எல்லாரும் நம்ம அப்பா அம்மா எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, இதெல்லாம் தான் நம்ம பழகிருப்போம். குட்டி குட்டி கரெக்ஷன் பண்ணிருப்போம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வர்றதுதான் இந்த இச்சையின் வேகமும் எல்லாருக்கும் இதுதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சரியாக அந்த வந்து அந்த பாலுணர்வு தினத்தை நம்ம முறையாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன முக்கியம்னா உணவு பயிற்சி ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா அதிக காரம், எளிதில் செரிமானமாகாத பொருள்கள் இவற்றையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். புலால் உணவை முழுமையாக தவிர்க்கணும். கஷ்டமா இருக்குல்ல, நீங்க ஆனா பயிற்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் பால், வெண்ணெய், நெய், பாதாம், கீரை வகைகள், பழங்கள் இவற்றை உட்கொள்வது ரொம்ப நல்லது. எளிய முறை தொழில்நுட்பம், அகத்தாய்வு, காயக்கல்பம் போன்ற பயிற்சிகளை செய்து வருவது நல்லது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பொறுக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கருத்தரிப்பு மையங்கள் வரது காரணம்னா இந்த ஃபுட்டு முறையில வந்து பெரியவங்க நம்ம முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை கடைபிடிச்சாங்க. நம்ம என்ன பண்றோம் சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையோட பொருள் என்னன்னா மூடி வைக்கப்பட்ட நம்பிக்கைகள். அதை மூடி வச்சிருக்காங்க, யாரோ வந்து யூஸ் பண்ணாங்க, இப்ப அதை மூடி வச்சிட்டோம். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து அது தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம ஏதோ லைஃப் ஸ்டைல் மாத்திட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான விளைவுகள் தான் இது. அப்போ ஃபுட்டு வந்து கரெக்டா எடுக்கணும், எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐயா அழகா அந்த 5ல் சொல்லுவாங்க, அதிகமா யூஸ் பண்ண எடுத்துக்க கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது, இயற்கைக்கு முரணா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது நம்ம உடம்புக்கு செட் ஆகும், எப்படி நம்ம பழகிருக்க நம்ம உடம்பு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். எவ்வளவு அளவு வேணும்னு எடுத்துக்கணும், அதை கரெக்டா டைம் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாம கரெக்ட் டைம் சாப்பிடுறது, இப்ப பசி வந்துச்சுன்னா சாப்பிட முடியல ஒரு டீ குடிச்சுக்கிறது, இல்லைன்னா தண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்ல வந்து இந்த மாதிரி முக்கியமா 7வது தாது சொல்றோம் இல்லையா, அந்த வித்து சக்தி. அப்போ ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு இதெல்லாம் மாதிரிதான் கடைசியா வருது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த 7 நம்ம தாதுவாக மாறுற உணவு வித்த தாதுவா மாறுற உணவு வரைக்கும் நம்ம எடுத்துக்கணுமா, அதான் அந்த அந்த சொல்றாங்க சாத்வீக உணவு. அதே மாதிரி அந்த சாத்வீகத்திலே எப்படி இருக்கணும், இப்ப சொன்னதுல சாத்வீக உணவு தான். அது எப்படி இருக்கணும்னா அறுசுவை உணவாக இருக்கணும், 7 தாதுக்களாக மாறக்கூடிய உணவு இருக்கணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அனிமியா இருக்கு, அப்போ வந்து அந்த 2வது கன்வர்ஷன், ஃபர்ஸ்ட் ரசம், 2வது வந்து ரத்தம். இப்ப 2வதுலயே நிறைய லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டா கிடைச்சிருக்கு அனிமியா. ஏன்னா எனக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, ரத்தமா வந்து நிறைய கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் லோவா இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது என்ன காரணம்னா, இப்ப அந்த சாப்பிடுற முறையிலையோ இல்ல ஹீமோகுளோபின் அதிகம் ஆகிற எடுத்துக்கிற உணவையும் அவங்க எடுத்துக்கல. இப்ப குழந்தை பிறகுல நீங்க எடுத்து பாருங்க, வித்து சக்தி அளவுக்கு நிறைய உற்பத்தி ஆகிற அளவுக்கு அவங்க எடுத்துக்கல. தவிர நிறைய ரீசன் இருந்தாலும் பட் பேஸ் வந்து ஃபுட்ல சரி பண்ணிடலாம் அப்படின்றதுதான் இவங்க முதல்ல ஃபுட்டையும் அப்புறம் அதுக்கான பயிற்சிகளையும் வந்து பழக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இல்லற வாழ்வு, இல்லறம் அல்லது நல்லறம் ஒன்று. அப்போ இல்லறம் அப்படின்றது எதுக்கு நம்ம பெரியவங்க வச்சோம்னா, நம்ம சொன்னோம்ல இந்த முறை, அந்த பால் உணர்வு வேட்கையை வந்து முறையாக சமன்படுத்த வேண்டும். அதுக்குதான் நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, ஏஜென்ட் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா அந்த சொல்லுவாங்களா பாலத்திருமணம் அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் முன்னாடி நான் கேட்டிருக்கேன் குட்டி வயசுல எல்லாம், விளையாடிட்டே இருப்பாங்க, கல்யாணம் நடத்தி வச்சுருவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவாங்க, குட்டி குட்டியா இருப்பாங்க, ஒரு பயம் அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்துருமோ இதை பத்தி ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை, ஒரு பயம் நிறைய இருந்துச்சு. அப்ப என்னன்னா கற்பு நெறியை வந்து பாதுகாக்கிற ஒரு சிறந்த அரண் தான் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பாவங்களை கழிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணைந்து அவர்கள் மூலமாக பெற்றெடுக்கும் குழந்தைகள் மூலமா அது படிப்படியா வரணும். அப்ப இந்த வித்து சக்தியில தானே நம்மளோட கர்மாஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கு. அப்போ அதுல இருந்து குட் கர்மாவை டெவலப் பண்ணிக்கிட்டு பேட் கர்மாவை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வர இறைவனுக்கு போக முடியும். அந்த இறைவனுக்கு அப்படின்றத ஆன்மீக மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த வித்து சக்தி மத்தியமே ஆரம்பிச்சு ஃபுட்டு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வரும்போது அப்ப லைஃப்க்கு நீங்க வரும்போது இங்கதான் ரொம்ப முக்கியம். என்னது, குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்க்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க, கணவன் மனைவிக்கு வந்து உடல் நலம் நல்லா இருக்கும். 2 பேருமே குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற அளவுக்கு மனவளம் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம பொருள் வளர்க்கணும். அப்போ இதை விட சிறந்த அரண் என்ன இருக்க முடியும் இல்லற லைஃப்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய
நெறி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஒரு உயர்ந்த சொல். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து இந்தியால பிறந்திருக்கோம்னு ஒரு பெருமை அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு நம்மளோட முன்னோர்கள் கல்வி அழகா நம்ம ஒரு இதுவா நம்மளை பக்குவப்படுத்தி இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் மூலயமா ரொம்ப ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா ஒரு நிறைவோட எல்லாரோட பிளஸிங்கோட பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்களோட நம்ம வந்து ஒரு பிளஸிங்கோட இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழியா வரும்போது கருவில் தருவுடைய குழந்தைகள். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையோட நல்ல வாழ்க்கை சூழலோட உடல்நலம் பொருள்களோட இருந்து இன்னும் குருனோட திருவருள் சேர்ந்து அவங்க காய்கறி பயிற்சி மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம கருவில் தருவுடைய குழந்தைகள். திரு என்றால் தெரியும், உயர்ந்த மேன்மையான ஒரு இறைவனுக்கு சொல்லுவோம், பெரிய சொல்லுவோம், திரு இன்னார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த திருவிழா என்னது, கருவிலே திருவுடையன்னு என்னது ஒண்ணுமே இல்லைங்க. உடல் நலம் மனவளம் பொருள் வளத்தோட குழந்தை பிறக்கும். சில குழந்தை எல்லாம் பிறக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த ராசி அவங்க அப்பா வந்து பெரிய பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு, விசாரின்னு கட்டினாங்க. அம்மா வந்து முன்னையோட இப்ப ரொம்ப அழகாயிட்டாங்க, ரொம்ப ஹெல்த்தி ஆயிட்டாங்க, ரொம்ப வீக்கா இருந்தாங்க இப்பெல்லாம் சொல்லுவாங்க. என்ன இருக்கும்னா இந்த குழந்தைய வந்து அந்த ஒரு தெய்வீக ஒரு அந்த கருவின் திருவுடைய குழந்தையா வந்து அந்த ஒரு கருமையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்க கருவின் திருவுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காயகல்ப தேவியில கருவின் திருவுடைய குழந்தை தான். ஐயா வந்து அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, கற்பு நிதி கற்பதனை காப்பாற்ற இருப்பாளருக்கும் கடமை போகுதே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் நினைச்சுக்காங்க கற்பு என்னன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான், ஜென்ஸுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு காலத்துல இருந்ததுங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. வேதாத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது தெளிவு வந்துச்சு. இன்னொரு விஷயம், எவ்வளவு 2 பேருக்கும் பொதுவான கடமை அப்படின்றது வந்துருக்கு. உங்க புக்ல இது ஃபுல்லாவே பாத்துருப்பாங்க. அது வந்து என்னன்னா ஏன் வந்து பெண்களை மட்டும் குறி வைக்குது அப்படின்னா, அந்த பிஃபோர் மேரேஜ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அது வந்து என்ன தெரியும், அந்த பேபி வந்து வளர்ந்துட்டே வரும்போது வயிறு வந்து காமிச்சு கொடுத்துருவோம். அதனால அது வந்து உயிரை விட மேலா வந்து கற்புடைய பெண்கள் எல்லாம் வந்து அந்த கற்பு நெறியை வந்து பாதுகாத்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம இந்த பாலுணர்வு ஆன்மீக மேம்பட்ட நான் முதல் சொன்னதுதான் இப்ப சொல்லியிருக்காங்க. 5 அளவுகள் எடுத்துட்டாங்க. உணவு முதல்ல எதுங்க, ஃபர்ஸ்ட் உணவு தான். நம்ம எந்த அளவுக்கு உணவை வந்து சத்தானதாகவும் சாத்வீகமாகவும் சுவை உணவோடும் அளவு முறையோடும் எடுத்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரிதான் உணவு உழைப்பு இருக்கும். உணவு உழைப்பு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரிதான் உறக்கம் இருக்கும். அந்த உறக்கம் வந்து இந்த 3 கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஞான கர்ம இந்திரியங்களின் செயல்பாடு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் வரும். இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு வரும்போது இதுல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்ம பாசிட்டிவாவே நினைக்கிறது. எல்லாத்தையும் ஒருத்தவங்க நெகட்டிவா பேசினா கூட நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே என்னதுன்னா எண்ணம். இது சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஒருத்தரோட கர்மா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா எண்ணத்துலதான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் சொல்லுவாங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீதையே பிறர் பொருளை கள்ளத்தால் கவர்வோம் எனல். நான் நினைச்சிட கூட கூடாது, அது எனக்கு கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து கள்ளத்தால் கவர்வோம் அதை நான் ஆசைப்பட்டுட்டேன். இன்னொருத்தவங்களோட பொருள் ஏதோ ஒரு திங்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்ப மனதளவுல கூட நான் என்ன பண்ணுறேன், அவங்க பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப நான் வந்து அதை வந்து நினைச்சாலே தப்பு அப்படின்னு வரும்போது அதை எவ்வளவு நான் தூய்மையா இருக்கணும். அப்போ எண்ணம் வரைக்கும் நான் வந்து தூய்மையா வரணும்னா முதல்ல உணவு, அப்புறம் உழைப்பு, அப்புறம் உறக்கம் இது கரெக்டா இருந்தாதான் எனக்கு புலன்கள் சரியாக இயங்கும். புலன்கள் சரியா இருந்தாதான் எண்ணம் நல்லா வரும். திருப்பி அந்த எண்ணம்ல என்ன தூண்டுது, ஃபுட்டுக்கு உழைப்புக்கு உறக்கத்துக்கு தூண்டுது. இது அப்படியே செயின் மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த எண்ணம் அப்படின்னு வரும்போது சொல்லுவாங்க ஐயா, வேதாத்ரி மகரிஷியோட எண்ணம் தான் உலக அமைதிக்கு. நம்ம எல்லாரும் இங்க இணைஞ்சு இந்த கேட்டுட்டு போனா இதோட நோக்கம் எனக்கு உலக அமைதி. நம்ம எல்லாரும் வேதாத்ரியோட வாரிசு, அப்பாவோட கனவு என்ன, உலக அமைதி. அந்த உலக அமைதிக்கு நம்ம எல்லாரும் ஒரு வித்திட்டு இருக்கோம். இன்னும் மேலும் மேலும் ஐயாவோட நம்ம அப்பா இருக்காங்களே அவங்களோட கனவு வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சீக்கிரமா அப்பா வந்து வீடு கட்டணும்னு நினைச்சாங்க, கட்டல பையன் கட்டணும்னு சொல்ற மாதிரி உலக அமைதி நம்ம அப்பா நினைச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து உலக அமைதியை வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு வித்திட்டவர்களாக இருந்து எவ்வளவு தூரம் நம்ம மனவளக்கலை எடுத்துட்டு போக முடியுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு போவோம். அதான் ஐயா அழகா சொல்லுவாங்க, ஒருத்தருடைய எண்ணம் உலகையே மாற்றும் வல்லமை உடையது. அப்ப அதுக்கு எதுங்க பேசு, ஃபுட்டு தான் பேசு. அதுதான் சொல்லுவாங்க சாத்விக ஃபுட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தான் கேரக்டரும் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஐயாவே 5 அளவுக்குள்ள ஃபுட்டை போட்டுருக்காங்க. ஃபுட்டு சரியா இருந்தா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணிட்டே வந்துடலாம், ரொம்ப ஈஸி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தவம் தெரியாது, பேச்சு அதெல்லாம் மூவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த 5 அளவு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப அமைதியா நல்ல சாத்வீகமான அன்பர்களா இருப்பாங்க, அமைதியா வாழ்வாங்க.
யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் துன்பப்படாம அப்படியே லைஃப் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அமைதி வரும். பிகாஸ் என்னன்னா மெடிடேஷன் கூட பண்றதுக்கான ஒரு இது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வழி வழியா வரும்போதே அவங்களுக்கு இந்த 5 முறை வந்து ஒரு லைஃப்ல வந்து லைஃப் ஸ்டைலாவே மாறி நல்ல ஒரு விஷயங்கள் அதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப பிளஸிங்காக சில பேருக்கு வந்து பை பர்த் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ரொம்ப விஷயமான மகிழ்ச்சி ஐயா கிட்ட வந்து இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த அஞ்சலியும் பிரச்சனை ஏதாவது ஒன்றுல பிரச்சனை இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மெடிடேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம அழகா ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அதனாலதான் பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடுன்ற தலைப்புல வந்து இந்த விஷயத்த வந்து 5 முறைகளுக்கு முக்கியம் சேர்க்கணும். இதுல பாருங்க, நான் சொன்ன மாதிரி அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த 5 விஷயத்தையும். இது 5ஐயும் வந்து அதிகமா எடுத்துக்கூடாது. அப்புறம் இயற்கைக்கு முன்னாடி எடுத்துக்கூடாது. நம்ம ஒண்ணுன்னா கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்ப ஃபுட் எடுத்துக்கிட்டா அளவு. அளவுன்னா என்னது? எனக்கு எவ்வளவு வேணும், எனக்கு 5 இட்லியா ஓகே, எனக்கு அவ்வளவுதான் சாப்பிட்டு பழகும். இல்லைங்க எனக்கு சட்னி சாம்பார் சூப்பரா இருக்குங்க, நான் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேன்னு நடக்கும். அந்த உணவை டைஜஸ்ட் பண்றதுக்கு தான் காந்த சக்தி வரும். மீறி அப்படியே கழிவ வெளியேறும். அது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரத்தமாவோ ரசமாவோ தசையாவோ இல்ல மற்ற தாதுவாவோ மாத்தி கொடுக்கறது அப்படியே கழிவ வெளியேறும். இது என்ன நடக்கும்? இந்த கழிவை வெளியே தள்ளுறதுக்கு எனர்ஜி வேணும்ல. அப்ப என்ன ஆகும்? மோஷன் வந்து இருக்கிட்டு அதை அப்படியே கழிவு அந்த கழிவு நீக்க மண்டலம் அந்த உறுப்புகள் அதுல சேர்ற அந்த கிருமிகள் இதெல்லாம் வச்சிடும். எக்ஸ்ட்ரா சாப்பிடும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்காதுங்க, அது கழிவை மட்டும்தான் மாறும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து அதிகமா சாப்பிடும்போது ஐயா அழகா சொல்லுவாங்க, இன்னொருத்தரோட உணவை நான் திருடி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னா மீறி இருக்கிறது இன்னைக்கு நான் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன்னு நினைச்சேன், நான் சட்னி சாம்பார் எடுத்து நான் காய்கறிகள் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் இன்னைக்கு பேர் போதும் ஒரு 2 வந்து நம்ம 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 1,00,000 பேர் அதிகமா சாப்பிடுறது இருக்குன்னா பசிப்பினி என்பதே ஒழித்துவிடும். அன்னைக்கு வெள்ளலார் கண்ட கனவும் ஸ்ரீரடி சாய்பாபா மாதிரி பெரியவர்கள் கண்ட கனவும் பசிப்பினியை முழுவதுமாக ஒழித்துவிடும். இன்னைக்கு இன்னொரு விஷயம்னா அதிகமா இருக்கிறது ஒரு பக்கம் வேஸ்ட் ஆகுது. உணவு வந்து வேஸ்ட் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன்ற பேர்ல நம்ம நிறைய கிராண்டா பண்றோம்ன்ற பேர்ல எவ்வளவு உணவுகள் வேஸ்ட் ஆகுது. அது வந்து அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது அளவு, எனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவுதான் நான் எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இருக்கும், நம்ம ஒண்ணுல நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கோம், அளவோட சாப்பிடுவோம். அந்த மாசம் அரிசி பருப்பு மளிகையே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வரும். அதை கண்டிப்பா நம்ம ஈகையா பண்ணலாமோ பண்ணக்கூடாது. ஈகை வந்து தனியா போய் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் இந்த சப்ஜெக்டே ஒரு 2 நாள் 3 நாள் பேச முடியும். அந்த விஷயம் ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவு அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்ப முறைக்கு வந்து முறை அப்படின்னா என்னது? காலையில மதியானம் நைட். இது வந்து நார்மல் பீப்புள். ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்னா அவங்க அடிக்கடி சாப்பிடணும், மொத்தமா சாப்பிட முடியாது. இப்ப பாப்பா குட்டி பாப்பானா அவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க. நோயாளிகள் அப்படின்னா அவங்க வந்து இந்த மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த அளவு முறை வந்து பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆகும். சோ 5 விஷயம் 2 ஃபார்முலா 3 இடத்துல நம்ம அப்ளை பண்ணிப்போம். இப்ப வந்து உணவுல வந்து புரிஞ்சிருக்கோம். இப்ப வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் சாப்பிடவே மாட்டேப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் தப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம், உணவுதான் 7 தாதுவாக மாறி 7வது எடுத்து சக்தியை கொடுக்குது. இது வேற எதுவும் மூலமா வெளியேற்றலாம் உற்பத்தி பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ அதுல இருந்தா உயிர் சக்தி உற்பத்தி ஆகும், அதுல இருந்தா காந்த சக்தி உற்பத்தி ஆகும். அப்பதான் பேட்டரி ஸ்ட்ராங் ஆகும். மெடிடேஷன் பண்ணும்போது அதிகமான காந்த சக்தி வந்து உற்பத்தி பண்ண முடியும். அந்த அதிகமான காந்த சக்தி தான் அதே உணவை எடுத்து அதுவா பிரிக்குது. அப்ப மெடிடேஷன் காயக்கல்பத்துல என்ன நடக்குதுங்க? உயிர் சக்தி அதிகமாக்கலாம், காந்த சக்தி அதிகமாக்கலாம். நித்திய சக்தி தான் பேஸ், அது ஃபுட்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் முதலே சொல்லிட்டேன் அதிகமா சாப்பிட வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம், சாப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விரதம்னு சொல்லிட்டு அல்சர் வர அளவுக்கு விரதம் இருப்பாங்க. அப்படிலாம் காட் கேட்கவே இல்லை. விரதம் யார் இருக்கணும்னா இந்த 5 முறையெல்லாம் ஃபாலோ பண்றாங்க கண்ணா பின்னான்னு இருக்கவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து விரதம்ன்ற பேர்ல இன்னும் உடம்புக்கு எடுத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு விரதம் சொல்லிட்டு பழத்தை அதிகமா எடுத்துக்கணும். ஒரு பழம் சாப்பிட மாட்டாங்க, 5 பழம் சாப்பிடுவாங்க. பால் வந்து ஒரு அடிக்கடி குடிச்சுட்டே இருப்பாங்க, ஏன்னா விரதம். அந்த மாதிரியே விரதம் இருக்காங்க. ஆக்சுவலி எதுக்காகன்னா நம்ம ஜீரண மண்டலத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். உண்ணாநோம்புன்னு வச்சுக்காங்க, சப்ஜெக்ட்லயே வருது. பகுதி நேர உண்ணாநோம்பு, 3 நேர உண்ணாநோம்பு, அதெல்லாம் அது ஒரு லட்சியத்துக்காக அந்த காலத்துல வந்து ஒரு உறுதிக்காக வச்சாங்க. இப்ப வேதாத்திரிய பயிற்சி நம்ம கரெக்டா பண்ணோம்னா 5 வந்து இயல்பாக்கிட்டோம்னா அது தனியாலாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது,
அலட்சியப்படுத்தக்கூடாது, அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்தது இயற்கைக்கு முரணாக வேண்டாம். இந்த இடத்துல உணவுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒத்துக்காத உணவு நான் சாப்பிட. இப்ப எனக்கு நைட்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து தயிர் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னா சாப்பிடக்கூடாது. இப்ப சில இதெல்லாம் ரூலே இருக்கு, இதெல்லாம் நைட்ல சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நைட்ல சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபுட்டா நம்ம நைட்ல எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்லது. அப்புறம் சாப்பிட்டுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு 3 to 4 hours கேப் கொடுத்து காய்கறி பண்ணிச்சு அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது காலையில அலாரம் அடிச்ச மாதிரி நீங்க அலாரம் அடிக்க வேணாம், அந்த கண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு ஒத்துக்காததுதான் இயற்கைக்கு உணவான முரணானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உணவுன்னு பார்த்தீங்கன்னா அளவு முறை, அலட்சியம் அதிகம், இயற்கைக்கு முரணாக வேண்டாம். என்னதான் வெயில் அடிச்சாலும் எனக்கு ஐஸ் வாட்டர் குடிச்சா தொண்டை கட்டுனா குடிக்கக்கூடாது, அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நான் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது உழைப்பு. உழைப்புன்னு வந்து அதுல அளவு நம்ம கொடுத்துருக்காங்க, ஒரு 8 hours உழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறை அப்படின்னும் போது எனக்கு பகலதாங்க உழைக்கணும், நைட்ல உழைக்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஆனா நிறைய பேருடைய அந்த தியாகம் அந்த நைட்டு உழைப்பு தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றது 25% அன்பர்கள் அந்த தூக்கத்தை தியாகம் பண்றதா நம்ம 75% பேர் வந்து சொகுசா லைஃப் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி நம்ம கொஞ்சம் மாத்திட்டு கேட்ட மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த உழைப்புன்னும் போது மேக்சிமம் பகல்ல இருக்கும், நான் நைட் ஷிஃப்ட் எல்லாம் போறாங்க அதுக்காக சொல்றேன். நான் உழைக்கவே மாட்டேன் அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும், உடம்பு வந்து சோம்பேறித்தனமாகி நோய்கள் உற்பத்தி ஆயிடும். அப்புறம் நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த ஆர்கன் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு டம்ளர் வந்து டீ குடிச்சிட்டு போய் ஷிங்க்ல போடணும்னா கூட யாராவது எடுத்துட்டு போய் போட்டா நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு சோம்பேறித்தனம். அப்போ அலட்சியம் வேண்டாம். அப்போ அதுக்கப்புறம் உழைப்பு, எனக்கு வந்து நிறைய காசு வேணும், நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கூட மாட்டாங்க, சாப்பாடு சொன்னா இல்லைங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. பாத்தீங்கன்னா சடன் ஏஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச ஓட்டி எல்லாம் டியூட்டி டாக்டருக்கு போயிடும். சோ அதிகமா உழைக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சி முதல்ல நம்ம ஃபேமிலி சந்தோஷமா வச்சுக்கிறாங்க இருந்தாலே போதும். அதுக்கு நம்ம அழகா பிளான் பண்ணி சந்தோஷமா உழைக்கிறது எதுக்குங்க, சந்தோஷமா இருக்குது அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதிகமா பணம் சம்பாதிச்சு அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்காம இருக்கக்கூடாது இல்லையா? அதனால வந்து அதிகமா உழைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இயற்கைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, இயற்கைக்கு முன்னாடி எனக்கு உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் தான் செய்ய முடியும், இதை தாண்டி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது நான் வந்து இல்லைங்க நான் அதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்வேன்னு சும்மா ஒரு மனதளவுல ஒரு பேராசைப்பட்டுட்டு நான் செஞ்சு அதை சொதப்பி விட போடுங்க. என்ன என்னால பண்ண முடியும், இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அந்த கொழுப்பு வேலை செய்யற ஒரு அம்மா வந்து, அம்மா இங்க உட்காருங்க, இந்த கம்ப்யூட்டர்ல நான் இந்த ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டப்பா மாதிரி அந்த டப்பா பார்த்துட்டே இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னை எதுக்கு இந்த பிள்ளை உட்கார வச்சுன்னு தெரியல அப்படி சொல்லுவோம். இப்போ நம்மள கொண்டு போயிட்டு நீங்க வந்து வேற வழியே இல்லை, எனக்கு வந்து ஆள் கம்மியா இருக்காங்க, ஒரு 2 பாண்டு கல்லு வந்து சுமந்து கொடுங்கன்னா நம்மளுக்கு அந்த பாண்டு தூக்குனாலே கை உதவும், தலையில வச்சா நம்ம உடம்பு வந்து ஏன்னா பழக்கம் இல்லை, அதுல ஒரு 10 செங்கலை வச்சாங்கன்னா முடியவே முடியாது. அப்போ இயற்கைக்கு முன்னாடி என்ன முடியுமோ அதான் செய்ய முடியாத செய்யணும். அப்ப நம்மளுக்கு உழைப்பு, உடல் உழைப்பு, நம்ம ஃபுட்டுக்கு நம்மளுடைய தேவைக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம இயற்கைக்கு முன்னாடி உழைப்புல இருந்துச்சு. அப்புறம் உறக்கம் வரும்போது அளவு முறை, அலட்சியப்படுத்தக்கூடாது. நிறைய பேரு ஒழுங்காவே தூங்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, தூக்கம் வந்து தூக்கம் அப்படின்றது என்னன்னா ஞான கர்ம இந்திரியங்களுடைய இயக்கத்தை வந்து நிறுத்திவிட்டு உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் எப்பத்தாலும் உழைச்சிட்டே இருக்குல்ல, அந்த ஞான கர்ம இந்திரியங்களுடைய இயக்கத்தை நிறுத்திட்டு அந்த எனர்ஜி ஃபுல்லா உள்ள இருக்க ஆர்கன் போய் எதுக்கு சப்ளை அதிகமா போயிருக்கோம் கம்மியா போயிருக்கோம், எதுக்கெல்லாம் கம்மியா இருக்குன்னு இதை இந்த எனர்ஜி எல்லாம் அது போயிட்டு அந்த திருப்பி இருக்க உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் சரி பண்ணி அடுத்த நாள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து அலட்சியப்படுத்தி தூங்கலன்னா என்ன ஆகும், சரி நல்ல டைம் இருக்கு நான் என்ன பண்ண போறேன், சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டே இருந்தேன். இதுவும் சோம்பேறித்தனத்தை பெருக்கி கழிவுகளை தேக்கமடைய செய்து சோம்பேறித்தனம் உண்டாக்குறது மட்டும் இல்லை, என்ன ஆகும் நம்மள வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மனத்துக்கு உலகம் ஆகுது, நம்மளால எதுவுமே பண்ணவே முடியும். ஒரு என்ன சொல்றது மத்தவங்களுக்கு ஒரு பேர்டனா கூட நம்ம இதாயிடும். நமக்கு தெரியும் தூங்கிட்டே இருந்தா என்ன ஆகும், உடம்பு வெயிட் போடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், கழிவுகள் வந்து தேக்கம் அதிகமாகும், இதுவே வந்து துன்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் சவுண்டா வரணுமா மாமா, லோ வாய்ஸா இருக்குன்றாங்க எல்லாரும். ஐயா இப்போ ஓகேவாயா?
ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. நன்றிங்க. ஐயா 7:30 வரைக்கும் எடுக்கணும்ல? ஆமாம்மா ஆமாம்மா. வாழ்க்கை. அப்ப வந்து இந்த உறக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ என்ன சொல்லுவோம்னா, இப்ப நான் என்ன பண்ண அதிகமா தூங்கவும் கூடாது. அப்போ இயற்கைக்கு முரண் அப்படின்னும் போது உறக்கத்துல பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ல வந்து தூங்குங்க. பகல்ல நீங்க என்னதான் நைட் டியூட்டி போறவங்க இல்லைங்க நான் பகல்ல தூங்கி பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட நைட்ல தூங்கும் போது உடம்புக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து கிடைக்காம நம்ம சொன்னோம் இல்லையா உடம்புக்கு பாதிப்பு அடையதான் செய்யும். அவங்களால பாத்தீங்கன்னா என்னதான் வந்து பகல்ல தூங்கினாலும் நைட்டு வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க ஏஜ் ஆகாம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இயற்கைக்கு முரணா என்ன பண்ணக்கூடாது, நம்ம தூக்கத்தை வந்து நைட்ல தான் தூங்கணும், பகல்ல தூங்க கூடாது. அதை வந்து பார்க்கணும். வேற வழியே இல்லைங்க. இந்த நம்ம தான் ஜாப் இருக்குன்னா ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்மளுடைய வாழ்த்து மகரிஷியை கொடுத்த வாழ்த்து தவத்தின் முடிவில உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் கிடைக்கணும்னு வாழ்த்துங்க. ஒரு வித்தின் ஒரு 15 to 20 days கண்டிப்பா கிடைச்சு நல்ல ஜாப் நம்ம போயிட்ட மாதிரி ஒரு நல்ல தூங்குற மாதிரி நல்லா நம்மளுடைய என்ன சொல்றது வாழ்வின் நோக்கம் இறைவனை உணர்ந்தது. முதல்ல இன்பமாக வாழும், அப்புறம் இறைவனை உணர்ந்தது. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை வந்து சரியாகும். இந்த நைட் ஷிஃப்ட் போற அன்பர்கள் இப்ப இயற்கைக்கு முறையில இன்னும் சொல்றேன், காலையில சீக்கிரமா எழுந்திருக்கும், நைட்டு சீக்கிரமா தூங்கிடும். இதோடைய மாற்றம் தான் ஐடி கம்பெனி வந்து தலைகீழானதுனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோய்கள் நிறைய வந்துச்சு. இதோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம். இப்ப குழந்தை பிறக்க முடியாம கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒரு ஷிஃப்ட் போறாங்க, ஒய்ஃப் ஒரு ஷிஃப்ட் போறாங்க, ரெண்டு பேரும் சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே சந்திச்சாலும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்க மாதிரி ஒரு அன்பா பேசுறதோ ஒரு வேலை சாப்பிட்றதோ நடக்குது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த சாப்பாட்டு அந்த டைம்ல வந்து கிடைக்கிறத சாப்பிட்டு ஏதோ பண்ணிருக்காங்க. உடலங்களையும் மனங்களையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இதோ ஒரு மாற்றம் இருக்குது. அப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து உடக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும், நைட்டு சீக்கிரம் தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது, நைட்ல தான் தூங்கணும். இதுவும் வந்து இயற்கைக்கு போகணும். அடுத்தது உடல் நம்ம வந்து சாப்பிட ஏழு தருவம் மாதிரி 7வது 2 வேலை செய்யணும்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான் உடல் வளர்ச்சிக்கு பயன்படுறது. அந்த உடல் வளர்ச்சிக்கு பயன்படுறதுதான் 14 வயசுக்கு மேல அந்த விதிசக்தி பாலுணர்வுன்ற அந்த ஒரு ஃபீல் வரும்போது இந்த திருமணம் என்ற ஒரு மூலம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அலட்சியப்படுறாங்க. எனக்கு உடல் வேண்டாம், எனக்கு அந்த அப்படின்னு சொல்றாங்க. அலட்சியப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கழிவு தேவைப்படுது நிறைய பால்மணி சம்பந்தப்பட்ட நோய்கள். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் ரொம்ப அதிகமா வந்து இன்பம் கிடைக்குது. அது இன்பம் இல்லைங்க, 10 புலன்கள் உடல்களையும் பயன்படுத்தப்படுகிறது. அது எந்த உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தோடு தொடர்பு கொள்ளப்படுறதுனால இப்ப சொல்லுவாங்க ஒரு பானைக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டா ஒரு வழியா வைக்காது. நான் உடல்களை விட 10 புலன்களும் வந்து ஞான தன்மை அந்த செயல் நடக்கிறதுனால 10 வழியில் காந்த சக்தி நிறைய மாறுகிறது. அப்ப அதுல வந்து எங்க வந்து அது உற்பத்தி ஆகுது அதோடய தொடர்பு கொள்ளணும், அதுல ஒரு இன்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அளவு முறையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து கணவன் மனைவி உடலுறவு வச்சுட்டு மார்னிங் எழுந்துக்கிறாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படின்னா ஒருத்தர் வாழ்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவசரமா யூரின் வந்து எனக்கு யூரின் போட்டு ஏதாவது ஒரு லேடிஸ் இடம் தேவையான கிடைக்கல, ஒரு வீட்டுல போயிட்டு யூரின் போட்டுக்கோங்க அப்படின்னு இது வந்து வந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா ஒரு மனைவன் என்ன கிடைச்சு அப்ப யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம். அது யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து சந்தோஷம் இருக்கு. அப்போ ஒரு கழிவை பொருளை வந்து வெளியேறதுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு உறவின் மூலயமாக இதை நான் வெளியேற்று நம்ம வந்து என்ன சமன்படுத்தும் போது ஒருத்தர் வாழ்த்துக்கணும். மார்னிங் வாழ்க்கை வளர்ந்த டெய்லியுமே வாழ்க்கணும். இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னும் அதிகமா வாழ்க்கணும். ஏன்னா இது ஒரு தப்பான வழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. நான் முதல்ல இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். வாழ்த்துட்டு அப்புறம் நம்ம நார்மலா எப்பவுமே எத்தனை டைம் எடுக்குமோ அந்த டைம் வந்து கண் வந்து நல்லா பிரைட்டா வைக்கணும். அப்பதான் அளவோட முறையோட பயன்படுத்திருக்கோம். அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் அந்த காய்கறி பேச்சு இந்த சாப்பாடெல்லாம் கரெக்டா பண்ணும்போது அது ஒரு செயல். கழிவு வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். அப்புறம் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும். இதெல்லாம் நீங்க பாருங்க, அளவோடு இருக்கீங்களா எப்படின்றது தெரியும். நீங்க காய்கறி பயிற்சி பண்ணிட்டே வந்தோம்னா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ராங்கா பேசணும் அப்படின்னா இதுல இருக்க அந்த ஒரு கூச்சம் அந்த மாதிரிலாம் விட்டு ஒரு தெளிவு இருந்ததுன்னா அதை கரெக்டா பயன்படுத்தணும். வரை பொருள் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்ட்ல பார்க்கணும். ஒரு அசிங்கமானது தப்பானது இதெல்லாம் என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா எப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக போக அது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் வந்து என்னது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அறிவிலே கேட்க முட்டிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் உறவு அப்படின்னு வரும்போது நல்லா நம்ம வந்து அலட்சியப்படுத்தாம அதிகமாக இயற்கைக்கு வரணும். ஒருவனுக்கு கான்செப்ட் இந்த ஒருவனுக்கு கான்செப்ட் வந்து சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க இதுல வந்து இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தாங்க குடும்ப அமைதிகள் சொல்லுவாங்க. குடும்ப அமைதிக்கு முக்கியம் இதுல வந்து திருப்தி அடையணும். பால்முறையில திருப்தி அடைந்தா அந்த குடும்ப அமைதியில வந்து இன்னும் வந்து மேன்மேலும் உயர்ந்துட்டே போகும். என்ன வரும்போது ஏற்கனவே சொன்னேன் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எல்லாத்துலயும் இருக்கணும். இதுல எண்ணத்துல ஸ்டார்ட் பண்ணா அப்படியே செயல் சொல் செயல் எல்லாத்தையும் அதுவா வந்துடும். அளவு முறை அப்படின்றது என்னது? அளவுன்னா என்னது? எண்ணத்துல வந்து ரொம்ப விழிப்பா இருக்கும். முறைனா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைக்கணும். அதை தவிர மற்றதெல்லாம் பண்ணீங்கன்னா அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத எண்ணத்தை அதிகமா நம்ம திங்க் பண்ணக்கூடாது. எனக்கு தேவையில்லாத விஷயத்துக்காக என்னோட எண்ணத்தின் மேல இயற்கைக்கு முரணா என்ன பண்ணக்கூடாது. இப்போ வந்து கொரோனா அப்படின்றத இப்போ எண்ணத்தின் அளவுல கொரோனா என்ன நினைக்கிறா அதிகமாயிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் வேதாத்திரி பயிற்சி பண்றேன் அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆகும். அப்போ வந்து இப்ப வரும்போது இயற்கைக்கு முரண் இல்லை, இயற்கையா நடக்குது, அது எனக்கு வராதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப என்னது நம்ம இயற்கை சொல்லுவாங்க ஐயா விதியை மதியாத எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நல்ல பாசிட்டிவா படணும் கண்டிப்பா நம்ம கிட்ட வராது. கவலை இடத்துல கவலைதான் கவலைப்படணும். அப்போ அந்த கொரோனா நோய் நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவான தாட்ஸ் வந்து நம்ம பழைய மனநலத்துல யாருக்குமே ஒரு கொரோனாவுக்கு நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டாலும் வரது வராது. அந்த அளவுக்கு நம்ம வந்து வலிமை இருக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த 5 அளவு முறை பத்தி ரொம்ப நினைக்கிறேன். இதை வந்து ஏன் இதுல கொடுத்துட்டாங்கன்னா இதான் பேசுங்க பாலுணர்வு ஆன்மீகத்துல. இது நல்லா இருந்தாதான் தாய் செய் நலம் அப்படி அந்த அடுத்த கான்செப்ட் வராது ஐயா. தாய் தந்தையரின் அனுபவ பதிவுகள் அனைத்தும் கருவழியே குழந்தைக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுடைய எண்ணம் சொல் செயல் கருமையில அவங்க குழந்தைக்கே வர்றதுதான் விதிசக்தி மூலமாக குழந்தைக்கு அப்படியே வருதா பிக்சட் அசெப்ட்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் குழந்தையோட உடல் நலம் மனவளம் எல்லாமே அமையுது. அப்போ எல்லாமே தாய் தந்தையில விதி சக்தியை பொறுத்துதான் அமையும். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இதை வந்து ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோட இருந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு சமுதாயத்தை கொடுக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு பொறுப்புணர்வா இருக்கணும். சொசைட்டிக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு பேஸ் பண்ணிருக்கணும். ஒரு விதி சக்தி அம்மா வாய்ஸ் கேட்கலாமா? ஓகேவா? கரு உருவாகும் காலம். கருவுற்றிருக்கும் காலத்துல வந்து ஒரு பெண்ணுடைய மனம் சோர்வோ பிறப்போ வருத்தமோ அடையுமானால் அவற்றின் காரணமாக குழந்தை உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப குழந்தைக்கு வந்து அம்மாவுடைய அந்த தொப்புள் கொடி மூலமா தான் எல்லாமே போகுதுன்ற போது அவங்க சாப்பிடணும், ஆனா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல, அவங்களோட சூழ்நிலை சரியில்லை, அவங்க சோர்வா இருக்காங்க, ஏதோ மனசு கஷ்டத்தோட இருக்காங்க, வீட்டுல ஏதோ சண்டை அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் என்னது குழந்தைய போய் தாக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தை அந்த கருவுற்ற பெண்ணை வந்து கூட இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் வந்து பெரியவங்க வந்து தாய் வீட்டுல வந்து அவங்களுடைய அந்த பிள்ளை பேர் பெறணும். ஏன்னா தெரிஞ்ச வீடு, ஆல்ரெடி பழக்கப்பட்ட வீடு, நம்ம குழந்தைய குழந்தையில இருந்து வளர்ப்பு வீடு நமக்கு ஃப்ரீயா இருப்பாங்கன்னு தான் அங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த கருவுறும் காலம் கூட எப்படி இருக்கணும்னா அமாவாசை பௌர்ணமியா இருக்கக்கூடாது. அதுக்கு பெரியவங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அப்போ அந்த கருப்பையில வந்து குழந்தை வளர்ற நிகழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான் செய்ய முடியாதுங்க. இறையாற்றலின் பேரறிவின், அதாவது இறையாற்றலுக்கு 4 தன்மைகள் இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும். வச்சாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இதுல என்னன்னா இது 4மே இந்த குழந்தையில வந்து அதான் போட்டிருக்காங்க இறையாற்றலின் பேரறிவின் இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இயக்க ஒழுங்கு நீங்களும் நானும் பண்ண முடியாது. கரெக்டா 9th மந்த் தலை திரும்பி குழந்தை வெளியே வரணும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய சொல்லுவாங்க. செகண்ட் அந்த குழந்தை பிறக்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை கருவில் வளரும் காலத்தில் அந்தந்த மாதத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள், உணர்வு, மனநிலை இவை அதன் வளர்ச்சியில இருந்து ரொம்ப முக்கியமா அமைது அப்படின்னு சொல்றாங்க.
இதுல முக்கியமா அடுத்தது வந்து அதுக்கு கிளாஸ் பேராசிரியர் சொல்றாங்க, ஒரு அம்மா வந்து சொல்றாங்க குழந்தை, இந்த சனியை ஏன் தான் இப்படி பண்ணுது, இந்த பெரிய சனியை பண்ணதா சின்ன சனியை பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னப்படி குழந்தையில இருந்தோம் அப்படின்றத இறைவன் நம்மளுக்கு பவர் பாயிண்ட் பார்க்கணும்ல, நம்மளுக்கு லைவ் ஷோவை காமிக்கிறாரு நம்மளுடைய பாப்பா மூலியமா. நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பாப்பா வந்து அதை காமிக்குது, நம்ம அந்த வயசுல என்ன பண்ணுவோம், ஆனா அப்பாவோ இல்ல அம்மாவோ பண்ணதான் அது பண்ணுது. அப்ப நம்ம வந்து சொல்றது யாரு, நம்ம வந்து நம்ம ரொம்ப குழந்தைய திட்டுறோம், அது என்னது நம்மளோட ஜெராக்ஸ் தான் அப்படின்றத சொல்றாங்க. குழந்தை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய் சேய் நலம் என்பது பெண்களுக்கு மாத்திரம் உரியதன்று, மனித குலத்திற்கே பொதுவானது. சமுதாயத்தையே காக்க வல்லவர்கள் குழந்தைகள் தான். நம்ம சொல்லல சமுதாயத்துக்கு ஒரு குழந்தைய நல்ல குழந்தைய நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடையாதுங்க, அந்த கணவனுக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு, அந்த சொசைட்டிக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஏன்னா அவங்கதான் நாளைக்கு வந்து அது சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து நாளைய தலைவர்கள். அப்போ அவங்க எப்படி ஒரு தலைவர்களை உருவாக்குற அளவுக்கு நம்ம குழந்தைய வந்து இந்த வித்துலயே அந்த கருவிலேயே நம்ம எல்லாரும் உருவாக்கணும். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டுக்காக ஒரு குழந்தை வந்து போருக்காக ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலியே நம்ம வேதாத்திரிய நம்ம வந்து எப்படி சொல்லணும், உலக அமைதிக்காக நம்ம எல்லாரும் வந்து நம்மளை வந்து தியாகம் பண்ற அளவுக்கு நம்ம குழந்தைய உருவாக்கணும். வேதாத்திரிய வேதாத்திரிய விழுது மாதிரி நம்ம உருவாக்கணும். இந்த அளவுக்கு இப்ப இருக்க நம்மளோட சமுதாயத்துல வந்து அந்த அளவுக்கு தெய்வீகமான வளர்றதுக்கு நம்ம எல்லாம் வந்து கடமையை செய்யணும். நிறைய விஷயங்கள் பார்த்தோம், புத்தி சக்தி, குழந்தை வளர்ப்பு, 5 லெவல் கை, நிச்சயம் இதெல்லாம் இதை பத்தி பேசுறது அந்த பால் உணர்வு அப்படின்றது. அதுதான் வந்து ஒரு குழந்தை காரணமா இருக்கும்போது அது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பாதுகாத்து பராமரிக்கணும், அதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம காய்கறி பயிற்சி அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த காய்கறி பயிற்சி வந்து அதுக்கு முக்கியம் எனக்கு சக்தி, அதுக்குதான் நம்ம வந்து அந்த உணவெல்லாம் பார்க்கணும். இப்போ வாங்க ஆன்மீகம் உயிரதான் நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அந்த மகா பாசத்தோட நம்ம உயிர். இந்த ஆன்மா வந்து எந்த நோக்கத்துக்காக விருதி எடுத்ததோ அந்த நோக்கம் நிறைவு பெற்று வாழும் வாழ்வை ஆன்மீக வாழ்வு. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடி வாழ்வை நோக்கம் என்னன்னு தெரியாது. நீங்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்வை நோக்கம் என்னன்னு சொல்லுங்க, நான் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இன்னொருத்தர் கிடைக்கட்டா நான் வீடு கட்டிக்கோங்க, இன்னொருத்தர் கிடைக்கட்டா ஒருத்தர் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை நோக்கம் ஒண்ணுதான், அது இறைவனை உணர்தல், இன்பமாக வாழ்தல் அப்படின்றதே வேதாத்திரியத்துல தான் தெரியும். இது எப்படி பெறணும் அப்படின்னு சொல்லும் போது அகத்தவத்தால் அறிவின் முழுமை பெற்று அடைய முடியும். இப்போ மெடிடேஷன் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு மைண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம லோ லெவல் போடுறோமோ 3 to 1 ஃப்ரீக்வன்சி நம்ம போறோமோ அப்பதான் இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகுது. இது மாதிரி பண்ணும்போது நான் மரணமில்லா பெருவாழ்வு உடலுக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னர் ஜீவன் காலத்திலேயே இந்த வாழும் காலத்திலேயே முக்தி அடைந்தவர்கள் தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று மரணமில்லா பெருவாழ்வு என்று கூறுகிறார்கள். இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்னன்னா வேதத்திலேயே எடுத்துக்கோங்க, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி மரணம் இல்லாதவர்கள் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் ரொம்ப இல்லை. அப்போ வாழும் பொழுதே நம்மளுடைய மனதை 3 to 1 கொண்டது அந்த சுத்தவெளியோட கலந்து வந்துட்டு நம்ம பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேதாத்திரி மகரிஷி, வள்ளலார், ஜீசஸ் இவங்கெல்லாம் வாழும் போதே இறைவனை உணர்த்துறாங்க. அதுதான் அவங்க சொல்லுவாங்க, ஜீவன் பிரம்மனோட ஐக்கியம் பெற்றது ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதான் மரணமில்லா பெருவாழ்வு. இப்போ இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜீவ சமாதிகள் அப்படின்லாம் இருக்காதவங்க எல்லாம் வாழும் போதே இறைவனை உணர்ந்தவங்க. இப்ப
இப்போ சிலவங்க இப்ப ராகவேந்தர் படம் போட்டிருக்காங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, இருடைய உணர்வு அந்த லெவல் வரும்போது எனக்கு வந்து இங்க நான் வந்துருவேன்னு சொல்லி சிஷ்யத்துக்குலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கு போனாதான் நமக்கு இப்ப அதான் நம்ம சொல்லுவோம் சித்தப்பொழுது நிறைய போக சொல்லுவாங்க. போயிட்டு அவங்க அந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டு அங்கேயே உங்க உடல் அழியாது, அந்த அந்த ஆப்பிரிக்கலாம் அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வேதாத்ரி ஐயாவோ வெள்ளலாரோ ஜீசஸ் இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் எங்க நினைச்சாலும் நம்மளோட தொடர்புல இருக்கு. ஆலயத்துக்கு தான் போகணும் இல்ல, வீட்டுல இருந்தாலும் சரி மட்டத்துக்கு போனாலும் சரி, எங்க நீங்க போனாலும் நமக்கு தொடர்பு வந்துருவாங்க. இப்ப நீங்க ராகவேந்திரர்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும். ஆனா மகிழ்ச்சி அப்படி கிடையாது, எங்க நினைச்சாலும் உங்களுக்கு வந்துடும். ஆனா மரணம் இல்லை இல்லைங்களா? அது ரெண்டுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்ட். ஆனா இந்த வேர்டு கரெக்ட், ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்றது வாழும் களத்திலேயே உணர்றதுதான். அதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த ராகவேந்தர். மரணமில்லா பெருவாழ்வு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். ஆனா இந்த புக்ல வந்து கொஞ்சம் கிளியரா இல்ல, இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நல்லா எழுதலாம். இந்த விஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடலில் உயிர் இருக்கும் காலத்திலேயே அகத்தவம் இயற்றி அறிவின் உண்மையும் உறுதியையும் பெற்று அறவழியில் நின்று பெரும் பேரின்ப அனுபவமே ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதின்றது பாருங்க, அதுதான் இங்க மரணமில்லா பெருவாழ்வு. நம்ம வாழும் காலத்துல இறைவனை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்ட பிறகு அவங்க மட்டும் வச்சுக்கல, எல்லாரும் அடையணுன்றதுக்காக அவங்க வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. ஐயா வந்து நம்ம எல்லாம் உருவாக்கணும். அத்தகைய நிலையை அடைந்தவர்களே ஜீவ முக்தர்கள் ஆவார்கள். இந்த ஜீவ சமாதின்றதுல இப்ப மனமில்லா பெருவாழ்வு. இப்ப சித்தர்களின் வாழ்க்கை நிதி வந்து இதை பேஸ் பண்ணிதான் இருக்குது. ஆன்மாவை வந்து என்ன பண்ணாங்க, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற 3 கலங்கங்களை தான் முடிஞ்சிருச்சு. அந்த மெய்ப்பொருள் உணர்விலே, அதாவது இந்த சுத்தவெளி நிலையில ஜீவமே சிவனாக இயங்கும் உண்மையை உணர்ந்து பெரியின் வாழும் ஜீவன் முக்தி. நம்ம முக்தினால அது முழுமை, அது வந்து இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அறிவியல் முழுமை பெற்று இறைநிலை உணர்தல், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, முறையோடு அளவோடு உலக இன்பத்தை அனுபவிக்கும் வாழ்க்கை நிதியாகி அறவழி நின்று வாழணும் சொல்லுவாங்க. அறவழியில நின்னாதான் இறை உணர்வு கிடைக்கும். இறை உணர்வு கிடைச்சாதான் அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். இது ரெண்டும் இன்டர்லிங்க். அப்ப அதுக்குதான் உங்களுக்கு இந்த ஜீவ சமாதி தலங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, அகஸ்தியர் வந்து இப்படி ஒரு பேரா போட்டிருக்காங்க. உங்க புக்ல இருக்கு, நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் யார் யாரு என்னென்ன ஜீவ சமாதி. இங்க போனாதாங்க கிடைக்கும் ஜீவ சமாதிக்கு ஆற்றல். ஆனா மரணமில்லா பெருவாழ்வு அப்படி கிடையாது. எந்த ஐயாக்கு 35 வயசுல இறைவரை கிடைச்சது, இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து அந்த பவர் நம்மளுக்கு இருந்துட்டு நம்ம எல்லாம் வந்து ஐயாவோட வழியில நம்ம பயணிக்கிறதுக்கு ஐயா நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாம் உங்க புக்ல இருக்கு. அப்புறம் முக்தி, இறைநிலையே தன்மாற்றத்தில் 1 அடுக்கு முதல் 6 அடுக்கு மனிதனாக வடிவெடுத்தது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ மனிதன் தனது மனதை கொண்டு உயிருக்கு மூலமான மெய்ப்பொருளை உணர்ந்து அறிவில் முழுமை நிலை எய்துவதே முக்தி. அப்போ அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அறநெறி வாழ்க்கைய வாழணும். அறநெறி வாழ்க்கையை வாழ்றதுக்குதான் இந்த வித்தின் மகிமை, 5 முறை முன்னாடி பேசினதெல்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணி அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்தாதான் இறைவனை உணர அறநெறி வாழ்க்கையில இன்னும் நம்ம மேலும் மேலும் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காயக்கல்ப பயிற்சி நம்ம முறையா செஞ்சு வந்தோம்னா இந்த வித்து என்ன பண்ணுவாங்க, கெட்டிப்படும். நம்மளோட வாழும் காலம் சொல்லுவாங்க. மரணத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயக்கல்ப நோக்கத்தை வாழலாம். முதுமையை தவிர்த்து இளமையோட இருக்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம். அது கெட்டிப்பட நம்மளோட வாழ்நாள் இருக்கும். அது மூலமா என்ன பண்ணலாம், நம்மளோட பேட்டரி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நல்லா டவுன் பண்ணிட்டு கொஞ்ச நாளே சார்ஜ் போட்டாலே, புதுசா நம்ம ஒரு மொபைல் வந்து என்ன பண்ணுவோம், உடனே சார்ஜ் ஃபுல் ஃபங்க்ஷன் ஆனது கொஞ்ச நாள் டவுன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், அந்த ஃப்ரீக்வன்சி டக்குன்னு லோ லெவல் அடையிறது. நம்ம லைஃப் நம்ம வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து ஒரு இன்பமாகவும் நிறைவாகவும் வாழ முடியும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். இப்ப வந்து இது சம்பந்தமா ஏதாவது அன்பர்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது உங்க மனசு வருத்தப்படும்படி ஏதாவது பேசியிருந்தேன், எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வாழ்க்கை வந்து டவுட் இருந்தா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம்.